என் குருநாதர் முதல்வர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி நம்ம இந்த சர்ப்பதோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷத்தை பார்க்க போகிறோம்ங்க. இந்த சர்ப்பதோஷம் நாகதோஷம் என்னங்கன்னா திருமணமாகறதுக்கு தடையாகிறதுக்கு காரணம் இந்த சர்ப்பதோஷம் நாகதோஷம் இருந்தால் ஜாதகத்தில் கல்யாணம் ஆகுங்க கொஞ்சம் டைம் எடுத்து கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த சர்ப்பதோஷங்கிறது லக்னத்தில் ராகு இருந்தாருன்னா 7ல் கேது இருப்பார். 2ல் ராகு இருந்தார்னா லக்னத்துக்கு 2ல் ராகு இருந்தார்னா 8ல் கேது நிற்பார். இது மாங்கல்ய தோஷம் சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தோஷம் இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ராகு தோஷம் இருந்ததுன்னா முதல்ல போய் கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரத்தில் ராகுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டுங்க. ராகுக்கு பண்ணுனா கேதுவுக்கும் பண்ணணுங்க. அப்போது கேதுவுக்கு கீழப்பெரும்பள்ள கேது ஸ்தலத்தில் போய் அவருக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டுங்க. கதிராமங்கலம் வனதுர்க்கைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தில் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நேராக நீங்கள் அங்கேருந்து குத்தாலத்தில் திருமணஞ்சேரி போயிங்க. திருமணஞ்சேரியில் மாலை மாற்றிக்கிட்டு திருமணத்துக்காக வேண்டி மாலை மாற்றிக்கிட்டு திருமணமாகணும்னு சொல்லி மாலை மாற்றிக்கிட்டுங்க. அங்கேருந்து நேராக நீங்கள் வீட்டுக்குத்தே வரணும். வேறு எங்கேயும் போகிறது நியாயம் அல்லவங்க. இந்த சர்ப்பதோஷத்துக்கும் நாகதோஷத்துக்கு உண்டான பரிகாரம் இது தாங்க. அதோடு நிறுத்திடக்கூடாதுங்க. நீங்கள் உள்ளூரில் இருக்கிற சிவன் ஸ்தலத்தில் போய் துர்க்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகு நேரம் அந்த நேரத்தில் எலுமிச்சம்பழத்தில் தீபம் போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. வணக்கம்.